கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வளர்ச்சியின் பாதையில் சென்று ஒரு வளமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். யாத்ராகமம் 1:7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியாய் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. அன்புக்குரியவர்களே, இதிலே 4 வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கின்றார். ஒன்று, நாம் மிகுதியாய் பலுக வேண்டும், இருப்பதை போலல்ல 1000 மடங்கு நாம் வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நம்முடைய ஆரோக்கியம், சகல துறைகளிலும் ஒரு வளர்ச்சி இலக்காக நமக்கு அமைய வேண்டும். அந்த லட்சியத்தை அடைந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதற்காய் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஏராளமாய் பெருகினார்கள். பல சவால்கள் பின்னால நின்றாலும், பின்னணியில் சிதைக்கவும் உடைக்கவும் சத்துருக்கள் நின்றாலும் தேவன் அவர்களை ஏராளமாய் பெருக செய்தார், தாராளமாய் வர்த்திக்க பண்ணினார். நாமும் நிச்சயமாய் ஏராளமாய் பெருகுவோம். ஏராளமான ஆசீர்வாதங்கள் மழையாக நம்முடைய வாசஸ்தலத்தில் நிச்சயமாய் பெய்ய போகிறது, கலங்காதிருங்கள். மூன்றாவது, பலத்திருந்தார்கள். ஒரு பெரிய பலம் அவர்களுக்குள் இருந்தது. பலத்தை சுரண்டுவதற்கு சாத்தான் எவ்வளவோ போராட்டமான சூழ்நிலைகளை முன்வைத்தும் தேவன் கொடுத்த அந்த பலன் அவர்களை விட்டு குறையவில்லை. பலத்தின் மேல் பலமடைந்திருந்தார்கள். நிச்சயம் உங்கள் பலத்தை பறிப்பதற்கு சத்துரு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். நான்காவது, தேசம் அவர்களால் நிறைந்தது. எங்க பார்த்தாலும் இஸ்ரவேலர்கள் பலம் உள்ளவர்கள், பலுகிறவர்கள், பெருகிறவர்கள், திரளாய் நடமாடி கொண்டிருந்தார்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாமும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களால் தேசம் நிரம்பும் போது, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களால் தேசம் நிரம்பும் போது எவ்வளவு மகிமை! அந்த ஒரு மகிமையை காண நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கொடுத்த 4 வாக்குத்தத்தங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படி இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் உண்டாவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.